உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோல கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத 5 ஜோதிடர்கள் அவங்களோட கணிப்புல இன்னைக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்ள போறாங்க. இந்த 2025 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு கொட்டுன்னு கொட்டும் போது நிறைய பேர் சொல்றாங்க சார், உண்மையாவே இந்த மாதிரியான பலன்களை தரப்போகுது? எனக்கு நீங்கள் தயவு செஞ்சு சார் என்னை எதுவும் திட்டாதீங்க சார். அந்த அம்மா பணம் கொட்டோன்னு கொட்ட போகுதான்னு கேட்கல. கொட்டோன்னு கொட்ட போதா, தேள் கொட்ட போகுதா இல்லை பாம்பு கொத்த போகுதா என்ன அப்படின்னு தெரியாமல் அவளை பூடகமாக அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. கொட்டோன்னு கொட்ட போகுதுன்னா இந்த பாருங்கம்மா ப்ளீஸ்மா, அவங்களுக்கு 7.5 சனி இருக்குது. அவங்களுக்கு 7.5 சனி பாதச்சனி, இடுப்புக்கு கீழே வலி, செய்கிற தொழிலில் இடமாற்றம். அவங்க வீட்டுக்கு அவன் தான் அதிபதி. என்னால் மழை போல பிரச்சனைகள் வந்தால் கூட சின்னதாக கூட்டிட்டு போயிடுவான். வேலையே கிடைக்காதவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், பணமே இல்லாதவங்களுக்கு பணம் கிடைக்கும். இது வரைக்கும் ஒரே இருட்டாக இருந்தவங்க தூரத்தில் ஏதோ ஒரு பச்சை விளக்கு தூரத்தில் தெரியுது. ஆக மொத்தம் ஒரு ஃபஸ்ட் கியர் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இது நல்லாயிருக்கும். ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, அகலக்கால் வச்சு நான் தொழில் பண்ணுறேன், புதுசாக தொழில் ஆரம்பிக்கட்டுமா சார்? வேணாம் சார். புதுசாக நான் படிக்கிறதுக்கு போகணுமா? வேண்டாம் சார். வேலை வாய்ப்புன்னு எனக்கு வெளிநாட்டில் கிடைக்குது, கிளம்பணுமா சார்? போயிட்டு வாங்க. ஏன்னா பிரிவுகள் உங்களுக்கு சுகத்தை தரும், சில நேரங்களில் சந்தோஷத்தை தரும், மங்களத்தை தரும், வருமானங்களை தரும், செலவுகளை குறைக்கும், ஆரோக்கியத்தை தரும். உங்கள் வேலையை நீங்களே பார்த்துக்கணும். இது மாதிரி ஒரு தனிமையை கொடுக்கறது ஒரு தண்டனை தானே. தண்டனை சுகமான தண்டனை. ஆகவே கும்பராசி நேயர்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க நீங்கள் போய் பயப்படலாமா சார்? வாழ்க்கையே அனுபவம் தான். அந்த அனுபவம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அனுபவித்து பாருங்கள். வாழ்க்கை என்பது என்னவென்று தெரியும். இறைவன் என்றால் அனுபவம்தான் இறைவனே. அந்த இறைவனை பாருங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கும்பராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 வருஷத்துலேயே நிறைய துன்பப்பட்டு போயிட்டாங்க. இந்த கும்பராசிக்காரங்க எப்போதுமே அவங்களோட குணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இன்னொன்று பிடிக்க பார்ப்பாங்க. மிதுனமும் கும்பமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. இந்த மிதுனமாவது மென்டலாக திங்க் பண்ணுறதுல ரெட்டையாக இருக்கும், இவங்க செய்கிறதே 2ஆக பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் கடந்த 2.5 ஆண்டுகளாக ஜென்மச்சனி நடந்ததா இல்லையா? அப்போ யோசிச்சது பூரா தப்பு, செஞ்சது பூரா தப்பு, பார்த்ததெல்லாம் தப்பு, ஏன் இதை போய் நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு இப்போ அவங்க ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரம். இப்போ இதற்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கும். அப்போ கடந்த காலகட்டத்தில் தாங்களாகவே இழுத்து போட்டு இம்சையை சேர்த்துக்கிட்ட ஒரு நபராக இருந்தது போய் இப்போ எல்லாத்திலிருந்தும் வெளியில வர வேண்டிய நேரம். இப்போ 2ஆம் இடத்துக்கு சனி போறாருல்ல, அப்போ இது எப்படி சார், அது இன்னும் 7.5 சனி தானேன்னு சொன்னா, ஜென்மத்தை விட 2ஆம் இடம் பெற்றது தானே. அதாவது தலைமையில தூக்கி வச்சா கழுத்தெல்லாம் வலிக்குது, அதை விட கொஞ்சம் கால் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா பரவாயில்லைங்கிற மாதிரி. 2வது எப்பொழுதுமே கழிகிற நேரத்திலே சனீஸ்வரன் பகவானை பொறுத்தளவு சரி போய் தொலைறான் விடு அப்படின்னு விட்டுட்டு அடுத்த இடத்த போய் பார்க்கக்கூடியதாக இருப்பார். அந்த காலகட்டத்துலதான் நிறைய நல்ல விஷயங்களும் சனி பகவான் கொடுத்துட்டு போவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை. போகிற போக்குல விஷயங்களும் நடக்கும்ல. ஆமா, எப்பொழுதுமே சனி தங்களை விடுகிற போது நல்லதை கொடுத்துட்டு போவார். என்ன காரணம்னா, அவருடைய பிடியிலிருந்து விடுபட்டு விட்டாலே நன்மை வந்துருதுன்னு அர்த்தம். இப்ப நான் அப்ப என்ன சொன்னேன், சனீஸ்வர பகவான் பார்க்கின்ற இடத்தை தான் இம்சை பண்ணிடுவாருன்னு சொன்னேன். அப்போ உங்களை பார்த்துக்கிட்டு உங்க தலைமையில உட்கார்ந்துக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும், உங்களை விட்டு விலகிட்டா எப்படி இருக்கும்? அந்த அடிப்படையில் கும்பத்தில் பிறந்தவர்கள் கடந்த 2.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா கோர்ட்டு, கேஸு, கச்சேரி, புருஷன் பொண்டாட்டி, சஞ்சை, புள்ள ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல, புருஷன் ஒரு இடத்துல, எல்லாரும் சம்பாதிக்கிறோம் ஆனா ஒன்னா இல்லை. இப்படி எந்த கோணத்தில் பார்த்தாலும் அது மகிழ்ச்சி இல்லை. இப்படிப்பட்ட தொந்தரவுகளை அனுபவிச்சாங்க.
இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய மனசால தாழ்ந்து போயிட்டாங்க. சம்பந்தமில்லாதவர்கள் எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுகிற அளவுக்கு அவங்களோட புத்தி கட்டு போச்சுங்கிற மாதிரி இருந்தது மார்க்கெட்ல. இதெல்லாம் இப்ப மாறப்போகுது. இப்போ உங்களுடைய திறமைகள் வெளியில வரும். என்ன செய்ய போறோம், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. கண்டிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் பெருகும். கடனை கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பேர் புகழ் கண்டிப்பா கிடைக்கும். இழந்ததை மீட்டு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தங்கத்தை பேங்க்ல வச்ச சார் ஏலத்தை கூட்டுட்டான் அப்படிங்கிற கதையெல்லாம் போய் இப்ப திருப்பி எடுத்துட்டு வந்துருவீங்க. இப்படிப்பட்ட நன்மைகள் கூடி வரும். அப்ப கெடுதலே இருக்காதான்னு கேட்டா இல்ல, இருக்கு. 7.5 சனின்னா 7.5 சனி தானே இருக்கு. என்ன பாத்துக்கணும்னா, இந்த 30 வயதுக்கு கீழ் உள்ள பிள்ளைகள் எல்லாருமே என்ன பண்ணணும்னா ரொம்ப பொறுப்பா நடந்துக்கணும். பேசுறதுல இருந்து, சாப்பிடுறதுல இருந்து, ஓடுறது, விளையாடுறது, ஜோக்கடிக்கிறது, உங்களுடைய வயதுக்கு தகுந்த எண்ண ஓட்டங்கள் அத்தனைக்கும் ஒரு பிரேக் போட்டுக்க வேண்டியது கட்டாயம். இதை கொஞ்சம் கவனத்துல கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா சில பேர் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஒரு கார்பரேட்லயோ இல்லை ஒரு சாதாரணமாக வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. இந்த 2.5 வருஷத்தை அங்கே கண்டினியூ பண்ணிடுங்க. ஏனென்றால் இப்பவும் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான சப்போர்ட் கிடைச்சிடல, துன்பங்கள் இல்லை. துன்பத்திலிருந்து விலகி விட்டோமே தவிர இன்பம் என்றது வந்து சேரலை. அப்ப இந்த 2.5 வருஷம் முடிகின்ற வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். உடம்ப நல்லா பார்த்துக்கணும். பொதுவாகவே கும்பராசியில பிறந்தவங்களுக்கு வயிற்றுக்கோளாறு, ஜீரண கோளாறு கூடவே டிராவல் ஆகும். ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. தொப்பை வந்துடும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த வயிற்றுக்கோளாறு இம்சையை கொடுக்கும். இதுல இருந்து விடுபடணும்னா நேரத்துக்கு சாப்பிடணும், நல்லா ருசிச்சு சாப்பிடணும், மென்னு சாப்பிடணும், அளவு தெரிஞ்சு சாப்பிடணும். இதெல்லாம் கொஞ்சம் கடைப்பிடிக்கணும். இப்ப கும்பராசிக்காரங்களுக்கு நான் சொல்றதை பார்த்தா அட்வைஸ் மாதிரி தெரியும். உண்மையாக அதுதான் உண்மை. பலாபலன்களே அவர்களுக்கு அட்வைஸா தான் போய் சேரப்போகுது. அப்போ இந்த 2.5 வருஷத்தை பொறுத்தளவு கும்பராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. 1 கோடி ரூபாய் கடன் இருந்தது சார், கடன்காரன் இப்போ ஒத்துக்கிறான், சொன்னா கெட்டுவேன்னு நம்புறான். இது எப்படி இருக்கு? இல்ல நீ இப்பவுமே கெட்டியாகணும், வீட்டுல வந்து கூப்பாடு போடுவேன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அந்த பகுதிக்கு முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்கள் உங்களை யாரென்று தூக்கி பிடிச்சு காட்டுறதுக்கு சரியான நேரம் இது. நீங்கள் நிச்சயமாக தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். கஷ்டப்படுங்க, நல்ல நியாயப்படி தர்மத்தின்படி பாடுபடுங்க. ஜெயித்து காட்டக்கூடிய காலம் விரைவில் வரும் உங்களுக்கு. ஓகே சார், அவங்களுக்கான பரிகாரம் என்ன சார்? ஆமா, இந்த கும்பராசியில பிறந்தவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போகணும். பெருமாள் கோயிலுக்கு போறது மட்டும் இல்லாம கொடிமரத்துக்கு கீழே உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு வரணும். இந்த பலிபீடம்னு சொல்லுவாங்க, கொடிமரம்னு சொல்லுவாங்க. அங்க போய் இருந்து அமர்ந்து, நிறைய பேர் அங்க போய் கீழே விழுந்து சாமி கும்பிடுறவங்க எல்லாம் உண்டு. இப்படிப்பட்ட இடங்கள்ல உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணி, கடந்த காலத்துல ஆண்டவா ஏன் இப்படி வந்தது, இனிமேலாவது எனக்கு நல்வழி காட்டுன்னு வேண்டிக்கிட்டு வந்தாங்கன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு சில மாற்றங்கள் நடக்கும். அது எந்த கோயிலாக இருந்தாலும் போகலாம், கொடிமரத்து கோயிலா பார்த்து போகணும். ஜென்ம சனியை விட பாத சனி என்பது யோகமான பலன்களை கொடுத்திடக்கூடியது. இந்த கேட்டிங்க இல்லையா, ஒரு 7.5 ஆண்டு காலகட்டம், முதல் 5 ஆண்டு தான் அதிகபட்சமான சங்கடங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே வருவார். அவர் வெளியில் உங்களை விட்டு போகும்போது என்ன பண்ணுவார்னா, இப்போ பாருங்கள் மகர ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க 7 சனி பாத சனியில். இப்போ கும்பராசி பாத சனி. அவர் வெளியில் போகும்போது கடைசி காலகட்டம் இல்லைங்களா, அது 3வது காலகட்டம். வெளியில் போகும்போது இவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள், ஒரு இடம் வாங்க நினச்சிருப்பாங்க, இடம் வாங்க முடியும். பெருசாக வீடு கட்டணும் ஆசைப்பட்டபடி நினச்சிருப்பாங்க, வீடு கட்ட முடியும். வாகனம் வாங்க நினச்சிருப்பாங்க, வாகனம் வாங்க முடியும். இது ஒரு பக்கம் யோகம். அவர் இப்போ வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ குடும்பத்தில் கூட கொஞ்சம் நிம்மதி இருக்கும், கொஞ்சம் பணப்புழக்கம் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். இது வந்து பாத சனி என்பது ஒரு யோக சனி தான் என்னுடைய பார்வையில். பல பேருடைய வாழ்க்கையில் இந்த 7.5 சனியுடைய கடைசி காலகட்டம் யோகத்தை தான் கொடுத்துருக்கு, பாதகத்தை கொடுக்கல. இது ஒரு பெரிய விடுதலை கிடச்சிருக்கு அவங்களுக்கு. ஜென்ம சனி ஒரு அழுத்தம், அந்த அழுத்தம் வந்து இவங்களை விட்டு விலகுது. புரியுங்களா? நல்ல நேரம் தான் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவங்க பார்வை, சனி பகவானுடைய பார்வை, அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறார். இவருடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அது சுகஸ்தானம், மாதஸ்தானம். நிச்சயமாக தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நிலை கவனமாக இருக்கணும். இவர்கள் வந்து சந்தோஷத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போது எல்லாமே கிடைக்கும், சந்தோஷத்திற்குரிய வாய்ப்புகள் எல்லாமே அமையும். ஆனால் அதை எடுத்துக்கும் போது ஒரு மருந்து சாப்பிட்றோம், அந்த மருந்து அதிகமாக சாப்பிடும்போது என்ன ஒன்றா உடம்பு கட்டுடும் இல்லையா, அது போன்ற ஒரு நிலை உங்களுக்கு இருக்குது இப்போ. அப்போ எதுவாக இருந்தாலும் அளவோடு, புரியுங்களா, கொஞ்சம் நியாயமாக நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கணும். 4ஆம் இடத்தை சரி பார்க்கறதால. இன்னொரு பார்வை 8ஆம் இடத்தை சரி பார்க்குறாரு. இது விடுதலை காலம், 8ஆம் இடத்தை சரி பார்க்குறாரு. அது அஷ்டமஸ்தானம். இவருடைய செல்வாக்கையும் புகழையும் அந்தஸ்தையும் மறைத்திடக்கூடிய நிலை கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடலில் தான் பிரச்சனை வரணும் இல்லை, உடலில் மட்டுமே பிரச்சனை வராது. அப்படிங்களா? ஒன்று செல்வாக்கு அந்தஸ்து கூட குந்தகம் வரக்கூடிய, அந்த ஆள் அவன் அப்படிப்பட்டவையா, அவன் அந்த தப்பு பண்ணிட்டாயா,
ஒரு மீடியாவில் அடிப்படுற அளவுக்கு சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம், அப்படி 10ஆம் பார்வை இவங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு. பணம் வந்துகிட்டே இருக்கும். எதில் கஷ்டம்னா பணம் வரும்போது தான் மனுஷன் தப்பு பண்ணுவான். இந்த 2ஆம் இடத்து சனி பணத்தை கொடுத்துட்டே இருப்பார். 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, தொட்டதெல்லாம் பொண்ணு தான், புரியுங்களா? அது குறைவு இருக்காது, பண வரவு இருக்குது, மன சந்தோஷம் இருக்குது. இங்கே சில சிக்கல்கள் இவங்களே ஏற்படுத்திக்குவாங்க. பணம் தாங்க மனுஷனுக்கு அடிப்படை பிரச்சனை, பணம் தான், பதவி தான். 11ஆம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவான் இவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறாரு. கொஞ்சம் கௌரவமாக ஒழுக்கமாக இருந்து விட்டால் இவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். இதுவரைக்கும் ஜென்மத்தில் இருந்தார், கொஞ்சம் உடம்பு ரீதியில் கஷ்டங்கள்லாம் பட்டாங்க. இப்போ அடுத்து 2க்கு போகும்போது கண் சார்ந்த பாதிப்புகளையும் கொஞ்சம் இதை பல்லு சார்ந்த பாதிப்புகளை கொடுப்பாங்க. பட் 2ல் சனி பகவான் இருக்கிறது வருமானத்தை கூட்டும். இதுமாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு வருமானம் என்ன ஆகும், கொஞ்சம் அதிகமாக. பொதுவாகவே 2ல் சனி இருந்தால், ஜாதகத்தில் இருந்தால் அவங்க வந்து வசதி வெல் டுடுவாக இருக்கிறவங்க. டாட்டா ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குது. நம்ம திருபாய் அம்பானி ஜாதகத்தில் 2ல் சனி தான் இருக்குது. 2ல் சனி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல தான் கடைசியில் முதல்ல போகிறான்னா கூட பின்னாடி உயர்வாங்க. அது மாதிரி இப்போ இந்த கோச்சாரத்தில் இவங்களுக்கு 2ல் வந்தக்கூடிய சனியானது இவங்களுக்கு ஒரு நல்ல வருமான வாய்ப்புகளை கொடுக்கும். 2லேருந்து 4 பார்க்குறாரு. இவங்களுமே வந்து ஏதாவது புதிய சொத்துக்கள் வாங்கி அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்க்க மாதிரி ஒரு வாய்ப்புகள் இங்கே வரும். 4ஆம் இடமான கல்விக்காக செலவு பண்ணுவாங்க. கல்விக்காக, வீட்டில் கல்விக்காக செலவு பண்ணுறது. தாயாரோட உடல் நலம் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கும். தாயாருக்கு ஏதேனும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், இல்லை தந்தையின் உயிர், 4ஆம் இடங்கிறது தாய் மட்டும் இல்லை, தந்தையோட உயிர் ஸ்தானமும் கூட. அதனால் 2 பேர்த்துக்குமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 8ஆம் பார்வையாக இது 8ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக. அப்போ 8ஆம் இடம்ங்கிறது இவங்களுக்கு ஒரு ஆயுள் ஸ்தானம். ஸோ வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இருக்கும். இது ரொம்ப சிரமமே இல்லாத பரிகாரம் இதுக்கு இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு உறவினர் இறந்துட்டாருன்னா இப்போ 8 பார்க்குறாரு, 11 பார்க்குறாரு. அப்போ ரொம்ப எளிமை. ஏதோ ஒரு உறவினர் இறந்துட்டாருன்னா சுடுகாட்டு கடைசி வரைக்கும் போய் உங்களை அடக்கம் பண்ணிட்டு வந்தாவே போதும். இப்போ இடையில போய் சும்மா வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வராமல் கடைசி வரைக்கும் அந்த பரியல் கிரவுண்ட் வரைக்கும் போய் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்தாவே. எப்பவுமே இந்த அஷ்டம சனி நடக்கிறவங்களும், அஷ்டமத்தை சனி 8ஆம் இடத்தை சனி பார்க்குறவங்களும் அந்த டைம்களில் 8ஆம் இடங்கிறது மரணம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு அவங்க கடைசியாக அந்த எரி விட்டுறாங்கன்னா அது வரைக்கும் இருந்துட்டு வர்றது. இல்லைன்னா கடைசி டைமில் கூட அந்த அங்கே போயிட்டு அந்த எரியூட்டி அவங்களுக்கு ஒரு மரியாதையை பண்ணிட்டு வந்தாங்கன்னாவே மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடியவங்க, அஷ்டமச்சனி நடக்கக்கூடியவங்கெல்லாம் போகமார்த்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளையற்றெண்ணல் பரமேற்றி ஆகமார்த்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே அப்படின்னு திருநள்ளாரோட பச்சை பதிகத்தை படித்தாங்கன்னா இவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராது, நல்லா இருப்பாங்க. இந்த ஸ்லோகத்தை எத்தனை தடவை சார்? ஒரே ஒரு டைம் சொன்ன, நீங்கள் 10 தடவை சொல்கிறது உங்கள் விருப்பம். இந்த பச்சை பதிகம்ங்கிறது இந்த திருநள்ளாறு பதிகம். இது வந்து ரொம்ப எவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு பதிகம். இதை பண்ணால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த ஸ்லோகமும் சனிக்கிழமை டெய்லி சொல்லலாம், டெய்லியும் கூட சொல்லலாம். டெய்லி சொல்ல கும்பம் மட்டும் இல்லை, சிம்மமும் இதை சொல்லலாம். 8ஆம் இடத்தை பார்க்குறவங்க கட்டாயம் சொல்லலாம், அஷ்டமச்சனிக்காரங்களும் இதை சொல்லலாம். இப்போ ஜென்மத்தில் இருக்குது, ஜென்மத்திலேருந்து மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் மீனத்துக்கு போகுது, 2ஆம் இடத்துக்கு போகுது. வாக்கு சுத்தமாக இருக்கணும். பொதுவாகவே கும்பராசிக்காரங்க நான் சொல்கிற கேளுன்னு கேட்கக்கூடிய ஆள் 7.5 நடக்கிறதுனால சொல்லால் யாரையும் காயப்படுத்தாமையோ, சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் ஏமாற்றி பொய் சொல்லியோ, இல்லை பண்ணிடலாம் அது வந்துடும் இது வந்துடும் கனவு கண்டி ஏமாற்றி பணம் வாங்கினாலோ, இல்லை அடுத்தவங்களோட சொத்தை அபகரிக்கணும்னு நினச்சாலோ, இல்லை அடுத்தவங்களோட சொத்தை அழிக்கணும்னு நினச்சாலோ, அடுத்தவங்க பொருளை அழிக்கணும்னு நினச்சாலோ, இல்லை இனி நாம தான் அப்படின்னு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வம்சத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இல்லை அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, இவங்க செஞ்ச தப்புனால அவங்கள சஃபர் ஆவாங்க. அதிகார தோரணையில் இருக்கக்கூடியவங்க, அடிப்படை ரொம்ப கீழே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். வாக்கு சுத்தம்,
இல்லை வார்த்தைகளை ஒரு ஆளை சொல்லால் வந்து கடுமையான சொல்லி இப்போ நிறைய இடத்துல சண்டை எப்படி வருதுன்னா வார்த்தை முத்தினால வார்த்தை விட்டுட்டானுக்காக தான் அவன் நான் கொன்னேன், அவனை நான் வெட்டினேன், இல்லை அவனை வகை பார்த்தேன், அவன் மூஞ்சில ஊத்துனேன், இப்படி ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி. சனி அவ்வளோ கொடுவுக்காக 2ஆம் இடத்துல போய் வாக்குஸ்தானத்தில் போய் கை வைக்கலாம். குடும்பத்தில் சிக்கல் ஏற்படும், பொண்டாட்டி மனைவி மனக்குள்ள சிக்கல் ஏற்படும், தாய் தந்தை தாய் மகனுக்கு இல்லை தாய் மகளுக்கு, தாய் தந்தைக்கு, யாரெல்லாம் கும்பத்தில் சார்ந்து இருக்காங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் வார்த்தையை உபயோகிப்பது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக உபயோகிக்கணும். குரு வந்து 5ஆம் இடத்துக்கு போவைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ராகு ஜென்மத்துக்கு வந்ததுன்னா இன்னும் அவங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும். 7.5 விழவைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வேணும். ஜாக்கிரதைனா எல்லா விஷயத்துலையுமே, தொழிலாக இருந்தாலும் இல்லை பணம் கொடுக்கறதுனாலும், நகை தங்க நகை, இல்லை யாருக்கு சும்மா போய் நின்னேன், நான் தப்பே பண்ண கிடையாது, அவன் தான் தப்பு பண்ணான், என்னை வர சொன்னா நான் வந்தேன், ஃபோனில் வீணாக இன்னொரு மேலே அபாண்டமான அவங்ககிட்டயே சாப்பிட்டு அவனை பற்றியே தப்பாக பேசுறது, அதெல்லாம் ஆதாரமாக மாறும். அப்போ நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் அம்மா யார், இதெல்லாம் சொல்லவே கூடாது. நான் யார் தெரியுமான்னா அங்கே போய் சிக்க போகான்னு அர்த்தம். அதை அந்த வார்த்தைகளே யூஸ் பண்ணக்கூடாது. இவங்கெல்லாம் அதிகார தோரணையோட சம்பந்தப்பட்ட ஆட்களோட இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து எங்கேயாவது வாய் கொடுத்தோ இல்லை தப்பான செயல் பண்ணியோ மாட்டிக்குவாங்க. இதனால மற்ற அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும். சனி ஜாக்கிரதையாக வேண்டிய காலகட்டம். அவிட்டம், புரட்டாதி, உத்திரட்டாதி. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காக மட்டும் கொஞ்சம் பசு போல இருப்பான், தப்பே பண்ண மாட்டான், பழி ஏத்துக்குவான், செய்யாத தப்பை ஏத்துக்குவான். புரட்டாதியெல்லாம் ஒரு கை பார்க்கும், உன்னை உண்டு இல்லைன்னு நான் பண்றேன், உன்னை ஒரு நாளாவது ஸ்டேஷன்ல ஏத்துல நான் யார் தெரியுமா பொண்ணே சொல்லுவோம். ரோட்ல போல பாத்தீங்கன்னா போலீஸுக்கும் பீப்புளுக்கும் இதெல்லாம் ஜாக்கிரதையா வாய் விடணும். எல்லாரும் விடுறாங்க, எல்லாத்துக்கும் பண்ணக்கூடாது, பண்ணா இவங்க மாட்டிக்குவாங்க. அப்போ வக்கீலாக இருக்கவங்க இவங்க எல்லாமே ரொம்ப இப்போ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அந்த கருப்பு சட்டை கேஸ் எல்லாம் அவ்வளோக்கா நிற்காது, வாக்கு சுத்தமாக இருக்காது. இவங்க சொன்னப்பதான் கிளைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 10 தடவை இல்லை 100 தடவை விசாரிச்சு கண்ணால பார்த்தக்கப்புறம் தான் அவங்க முடிவு பண்ணணும். கும்பராசிக்காரங்க ஒருத்தன் சொன்னா அவன் சொன்னானே அதை அப்படியே போய் ஒப்பிக்க கூடாது. உண்மை என்னன்னு ஒரு தடவை பார்க்கணும். அவன் நம்பிக்கையானவன் தான் இருப்பான். நீங்க கண்ணால ஒரு தடவை பார்த்துட்டு போலீஸ் அதிகாரமா இருக்கக்கூடிய ஆட்களும் அதிகார தோரணையில் இருக்கக்கூடிய ஆட்களும் ஆணை பேக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருத்தன் சொன்னானுக்காக அப்படியே அதை பார்க்காம கூட கையெழுத்து போடுவதோ, படிக்காம கையெழுத்து போடுவதோ, சாட்சி கையெழுத்து என்னன்னு பார்க்காம பண்ணுவதோ இதெல்லாம் கும்பராசிக்கு ஆகாது. கும்பராசிக்கான பரிகார ஸ்தலங்கள் என்ன? சிவனை கட்டி பிடிச்சு சிவனே கதின்னு கிடக்கணும். திருவண்ணாமலையோ சதுவை மலையோ இல்லை பருவத மலையோ ஏக கற்றுக்கணும். கொஞ்சம் குண்டாக வைப்பாங்க இந்த ராசிக்காரங்கள, நடக்காம பார்த்துக்குவாங்க. அப்படி இல்லாம நடக்க கத்துக்கணும். நோயும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. டஸ்ட் அலர்ஜி, வீசிங்கு, இந்த மூச்சுத்திணறல், ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம், இல்லை லங்ஸ்ல நீர் கொத்தல், இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் வரக்கு வாய்ப்புகள் உண்டு. 7 நடக்குது, போயிட்டு எட்ஜ் வரைக்கும் போயிட்டு தப்பிக்கக்கூடிய காலமாகும். இதெல்லாமே கும்பத்துக்கு கொஞ்சம் இன்னும் டைம் சரியில்லை. இன்னும் 2 போனாதான் கொஞ்சம் நல்லது, இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கும்.